கொண்டிருக்கும் அருமை பாட்டி பாட்டன்மார்களே, இன்னும் எப்படா நடந்தோம் நம்மளுக்கு ஒண்ணு புடிச்சு கொடுப்பாங்க அப்படி ஏங்கி கொண்டிருக்கும் பொண்ணு தெளிவா சொல்லி பழவு செத்து போன தாயாளி என்ன எப்படா நல்லதா ஒண்ணு புடிச்சு கொடுப்பாங்க கல்யாணம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு அப்படி ஏங்கி கொண்டிருக்கும் அருமை வாலிப சிங்கங்களே, இன்னும் நாமளே எப்படப்பா வயசுக்கு வருவோம்? தீபாவளிக்கு தான் வருவோமா இல்ல ஆடிக்கு தான் வருவோமா இல்ல நாமளே எப்படப்பா வயசுக்கு வருவோம் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கும் அருமை மாதர்களே, இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு காலையில் காடு திரும்பி மாலையில் வீடு திரும்பும் மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் என் விவசாய பெருங்கூதி மக்களே. அவ்வளவு பெருசு இருக்குமா? என்னதுடா பெருங்கூதி சொல்லுவாங்க அதுதான்டா சொன்னேன். பெருங்குடி மக்களே சரி விடுமாமா காலையில கொடுக்குறோமா மனைய மாறா ஆமா விவசாய பெருங்குடி மக்களே, நீங்கள் எல்லாத்துக்கும் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கடாவட்டி அருகாமையில் உள்ள மூலப்பாதையை சேர்ந்த இது மட்டுமல்லாத எங்கள் கூதிப்பட்டியை சேர்ந்த ஏன்டா அப்படி அழிஞ்சு போற தாயாளி கூலிப்பட்டி எழுத வேண்டியதானே அங்க கூலிப்பட்டி எழுதிருக்குது. அவர்களாம் எப்பயும் போச்சு அதையே பேசிக்கிட்டு இன்னும் கூலிப்பட்டியை சேர்ந்த இன்னும் எங்கள் தலைவர் குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய இன்னும் எங்கள் கூலிப்பட்டியை சேர்ந்த பி சுப்பிரமணிய வாத்தியார் கொண்ட சார்பாகவும் இன்னும் எங்கள் பவுளவண்டையை சேர்ந்த இன்னும் எங்கள் மூர்த்தி வாத்தியார் சார்பாகவும் இன்னும் ஆரூர்பட்டியை சேர்ந்த எங்கள் ராஜமணிக வாத்தியார் சார்பாகவும் இன்னும் அம்மங்காட்டூரை சேர்ந்த எங்கள் சுப்பிரமணிய வாத்தியார் சார்பாகவும் இன்னும் இது மட்டும் இல்லாத எங்கள் மாதுவாத்தியார் சார்பாகவும் இது மட்டும் இல்லாத எங்கள் ஓம் சக்தி திரு பஞ்சம் நாடக குழுவின் சார்பாக என் முத்தான முதலகத்தை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். அப்படி நினைப்பாங்க. அதனால பேசுறதுக்கு இன்னொரு பைத்தியார கூப்பிடலாமா? ஒரு ஆளு ஓடியா 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 கண்ட ஒழுங்கா கட்டுறதில்ல வேட்டி எப்படி கட்ட போறோம்? அண்ணா ஒரு ஆள் ஒட்ட சொல்லி கூப்பிட்டீங்களா? அண்ணா ஒரு ஆள் ஒட்ட சொல்லி கூப்பிட்டல அதுக்கு நான் வந்த வச்சு நாய் குட்டி கடிச்சு நம்மகிட்ட கடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டே நம்மகிட்ட கடிச்சுக்கிட்டே சரி சரி
எனக்கோ இடுப்பு உருண்டை வலி எடுத்துக்குது. குமிச்சிட்டாய் விடுவா, இடுப்புண்ட வலி எடுத்துக்குது. இடுப்பு உருண்டடா. தெரியுதுல்ல ஆமா, ஏய் ஓ இடுப்பு உருண்டை உருண்டை வலி எடுத்துக்குது. சரி சரி. அது மட்டும் இல்ல, படுத்துக்கிட்டாலும் பத்த மாட்டேங்குது. மூக்கெல்லாம் மண்ணே இருக்குது. அப்படியே ரிவர்ஸ்ல பூக்குலயே ஏறுது. மூக்குலடா சாட்டிக்கிற ஆளு மட்டும் ஆளு கண்ணுல இவன் சாட்ட நல்லா பேசுற பொழுதானே அடிச்சிட்டே போனா. அதுதானே வம்பாக்குது. முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம்மா. ஊத்துற உனக்கு வாட்டமா இருக்கணும், குடிக்கிற இடத்துல நல்லா வாசமா இருக்கணும்ல. வசமா இருக்கணும். அதனால நான் உட்கார்ந்து தொட்டுறேன். உட்காந்துக்கிறியா? உட்காந்துக்கிறா. இது எவ்வளவு நாள் ஆகுதா? 2 வாரத்துக்கு பக்கமாயி போச்சு. ஆமா அண்ணா ஓய் உட்காந்துக்கிட்டியா? கையை ரெட்டினால இறுக்கி ஒட்டிக்க. இறுக்கி ஆமா, ஒட்டிக்கிட்டியா? ஒட்டிக்கிட்டேன். நல்லா வாய்க்கு பக்கமா கொண்டு போ. ஒட்டிக்கிட்டியா? கண்ணை ரெட்டி டப்புனு முடிக்க சாமி. அப்படி முடிவிட உங்க வாயால வாக்கடே. ஏய் கண்ணை மட்டும் மூடுறா. கண்ணை மட்டுமா? ஆமா. ஏண்டா கண்ணை மூட சொல்றீங்க? நீ என்ன ஊத்துற, எப்படி ஊத்துறன்னு நான் எப்பதான் பாக்குறது? அட எப்படி பாக்குறதுன்னு கேக்குறேன். அண்ணா ஓய் இப்படி முன்னாடி பாரு. 3 லைட்ட புளிச்சு கட்டி. ஏய் ஒருத்தி ஒருத்திதான் உங்களுக்கு சாதி கேட்காதா? தெளிவா பேசுறா. 3 லைட்ட பொருத்தி கட்டி நல்லா வெளிச்சமா இருக்குது. ஆமா, நான் ஊத்து ரொம்ப தூசி துப்பா கூட இருக்கும். கண்ணுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வாமிட் வந்துடும். அது மட்டும் இல்லண்ணா, நான் ஊத்து ரொம்ப கட்ட மரத்து பாலு. ஆமா ஆமா, கண்ணுல பட்டா கண்ணு தெரியாத கூட போயிடும். ஆமா அண்ணா, நீ குடிக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. எவ்வளவு வேணாலும் குடி, ஒவ்வொரு நம்ம குடி. ஆனா ஒரு சொட்டு கீழே சிந்தாத குடிக்கணும். அவரு நம்ம குடிக்கிறேன், ஒரு சொட்டு கீழே சிந்திட்டு போகுது. என்ன கட்டு போகுது? என்னடா சொன்ன? கீழே சிந்திட்டு போகுது. ஏண்டா டேய், ஏண்டா சண்டாடா, ஏண்டா ஒரு சொட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு விக்குதுடா அனுப்ப புண்டை. ரைட் ஓகே. அதனால ஆமா, அதனால நீ கீழே சிந்த மாட்டில்ல, கை ரெண்டி ஒட்டிக்க. நல்லா வாய்க்கு பக்கமா கொண்டு போ. நல்லா ஆண்டு குடிச்ச 1 வாரம் ஆகுது. நல்லா ஆண்டு நல்லா ஆண்டு. என்னதுடா? ஒன்னே ஒன்றா எதுக்கு? கூட காலையில காசு ஒரு 150 எதுக்குடா? ஒன்னே ஒன்றா. என்னது? ஒரே ஒரு ஊம்புடா. நானே குடிக்கிற விஷயத்துல பெரிய ஆளு. எங்க அப்பா என் தாத்தனை எல்லாம் முந்தின ஆளு. ஆத்தாவே தெரியுதுடா. என்னன்னு? அப்படியே மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குது. ஆமா, அப்படியே 1ஆம் நம்பர் குடியார புண்டன்னு. எழுதி ஒட்டிக்குது மொத்தமானு. ஆமா ஆமா ஆமா. நாங்க ஒரு 150 ரூபாய்க்கு பொறுமனாவாத போயிட்டுமாடா அப்படின்னு கேக்குறப்பையா. ஏண்டா நானே குடிக்கிற விஷயத்துல பெரிய ஆளு. சரி சரி. எங்க அப்பா என் தாத்தா என் முப்பாட்டின எல்லாம் மிஞ்சின ஆளு. ஓ குடிப்பழக்கத்துல. சரி சரி. ஒரு ஆள் ஒட்டுக்காலி கூப்பிட்டு ஓடியாந்து ஒட்டுனா ஒட்டுனா ஒரு தெளிவு தண்ணி, சாராய தண்ணி, சாராய தண்ணி, ஒரு பீரு பிராந்தி, பிராந்தி, ஒரு விஸ்கி, ரம்மு, ரம்மி,
மாதிரி ஏதாவது ஊத்துக்கிட்டு பார்த்தா பார்த்தா ஒரு ஆள் ஒட்ட சொல்லி கடவாய்க்கு 2 கல்லு கொடுத்து வேண்ட கழட்டி கை சோறு எடுத்து வந்து வாயில வைக்கலையே ஏன்னா நான் அதுக்காக வந்துக்கிறேன் அண்ணா ஓய் என்ன கேட்ட தெலுங்கு தண்ணி சாராய தண்ணி அண்ணா ஓய் தெலுங்கு தண்ணி சாராய தண்ணி எங்கேயுமே ஊத்த கூடாதுன்னு உனக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் பேரா இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகமே வந்தது உனக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் அழகான பேரா வைக்கலான்னு இருக்கிறேன் அழகான பேரு அப்பா கூட வந்து அப்படி வச்சிருக்க மாட்டாங்க ஆனா எங்க அப்பா அம்மா ஆஹா. சரி 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 எப்படி தெரியுமா எப்படி அண்ணா உன் ஆஃப் பை ஷர்ட்டுக்கோ ஃபுல் கால் பேண்ட்டுக்கோ அண்ணா உன் நெத்தியில இருக்கிற பொட்டுக்கோ யார் ஸ்டைலுக்கோ செய்து ஆமா அண்ணா உன்னை பார்த்து அண்ணா வாயா ஓரி 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 ஓரினை என்னடா சொன்ன ஓரினை என்ன பார்த்தா ஓரின ஓயா வாட்டா நான் வந்தா ஏய், ஏய், ஓய் என்ன பார்த்தா ஓரின ஆ. அப்ப நான் சொல்றேன் கேளுடா நீ ஓரி ஓரி. அப்பா ஓரி அம்மா ஓரி அம்மா புண்டகர ஓரி ஏய் ஓரி அம்மா பண்டகர ஓரி ஓரி. உன் தம்பி ஓரி உன் அண்ணன் ஓரி உன் பண்டாட்டி புண்டகர ஓரி ஏய். ஏய். அண்டா குண்டா ஓரி ஆ. தாங்க மத்தால அடிக்கிறாரு மத்தாலக்கார ஓரி கோழிக்கார ஓரி கோழிக்கார ஓரி நம்பி செட்டு கூலி பட்டி வாத்தியார் இருக்கிறாரு சின்னப்பட்டி வாத்தியார் அவருக்கு சின்னப்ப மட்டில போசக கடைக்காரி வச்சிருக்கிறா பாரு ஆமா ஓரி ஆனா பார்த்தா ஓரி நான் போயா சாப்பாடு சாப்பாடு வாங்குறியா ஆற பாத்திரா ஓரின வாசகக்காரியா ஒரு ஆளை மட்டும்தான் நான் ஓரின்னு சொன்னேன் ஏன்டா என் வம்சத்தையே ஓரினது இல்லாம என் பொண்டாடி பிள்ளை கட்டில இருந்து அண்டா குண்டா சாமானத்துல இருந்து இத்தனை பேத்தியமா ஓரின்னு சொன்னேன் என்ன பார்த்தா ஓரின அப்ப நீ ஓரி கிடையாது ஓரி இல்ல 4 ஆளுக்கு நடாலு ஆனா 4 பேத்துக்கு நடாலு நீ ஆமா சரிண்ணா சரிண்ணா அண்ணா ஓய் என் பேர் தான் என்னன்னு கேக்குற ஆமா என் பேர் என்னன்னு கேக்குற என்னது என் பேரு சொல்றதா இருந்தா அது என்கிட்ட கொடுத்துருச்சாரு அதை கொடுத்துருச்சாரு. அதுக்கு பேர் சொல்றது என்ன இருக்குது பேர் சொல்றதுக்கு ஜாட்டை உன் கையில கொடுக்கறது என்னடா இருக்குது? இப்பதான் இருக்குது என்னது என் பேரு சொல்லணும்னா முத எழுத்து கடைசி எழுத்து மட்டும் தான் சொல்லுவேன் நீ நடுவுல போடணும் நான் போடுவேன் அது போட்டுருக்காங்கற நான் ஆற கேட்டு இல்ல நான் நடுவுல எழுத்து போடணும் போடுவேன் போடுவேண்ணா போடுவியா ஆ, அப்ப சொல்றதா சொல்லு 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 என் பேரு ஆ, முத எழுத்து ஆ, சு சூ கடைசி எழுத்து ஆ, நீ முதல் எழுத்து சூ கடைசி எழுத்து நீ நடுவுல என்ன போடுறது எனக்கு தெரியும் குமார் மாமா நடுவுல என்ன போடுறது இன்னும் போடு இன்னும் போடணுமா போடு சொல்லு போடணுமா ஓய் சுன்னி ஏன்டா டேய் என்னடா பேர் சொன்ன அண்ணா சுப்பிரமணி ஆ பரவாயில்லை எழுத்துனா பிடிச்சு விட்டானா அந்த ஆளு பேச கேட்டுதான் நான் அடி வாங்கினேன் நல்லா சுருன்னு ஏறினா தான் புத்தி வருது அதுதான் நான் சுப்பிரமணி சுப்பிரமணி சரிண்ணா சரிண்ணா என் ஊர் என்னன்னு கேக்குறேன் அண்ணா உன்னுடைய ஊர் என்ன ஊரு ஆ, ஊருக்கு அதே மாதிரி தான் சொல்லுவேன் நடுவுல போடணுமா நடுவுல போடணும் சுத்தி பாக்குறாங்களா அதே மாதிரி ஆ, என் ஊரு பேரு முத எழுத்து ஆ, பூ பூ கடைசி எழுத்து டை மாமா குமார் மாமா முதல் எழுத்து பூவா கடைசி எழுத்து டையா புளியா போட்ட அதே தான் ஏய்